தக்கிட்டு ததுமி தம் தண்ண இதய பொலிகள் சதுகள் எண்ணத்தில் ததுமி ததுமி தம் தண்ண இதய பொலிகள் சதுகள் எண்ணத்தில் இருதயம் அடிக்கடி துடித்த என் கதை எழுதிட மறுக்கு தக்கிட்ட தகுமி தம் இதய ஒளிகள் தகுதி எனதத்தில் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் அலையும் குமிழி தெரியும் தெரிந்து அண்ணமே லலலா லலலா மனிதன் தினமும் அலையும் குமிழி தெரியும் தெரியும் மனமே லலலா லலலா காலம் இங்கு தப்பவில்லை யார் மீது கோபமில்லை பாதை போன பாதை இந்த எல்லை இருதயம் அடிக்கடி துடித்து எழுதிட மறுத்து சுடுகிழையமும் ஒன்று தக்கிட்ட தத்துமை இதய பொலிகள் சதிக என்னதத்தில் தக்கிட்ட ததுமி தம் இதய ஒளிகள் சதிகள் எண்ணத்தில் தக்கிட்ட ததுமி தம் இதய ஒளிகள் சதிகள் எண்ணத்தில் நன்றி. கரவோசை எழுப்பி மென்மேலும் உற்சாகப்படுத்திக் கொடுக்க அனைத்து அன்பு சார்ந்த நெஞ்சங்களும் இடத்தில் நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இப்படி இருக்கணும். ஒரு பாடல் பாடணும்னா அந்த பாடலை ரெக்கார்டிங்கில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஆமாம் நாடத்தை பார்ப்பாங்க, ஆரவாரம் செய்யாமல் மனதில் நல்லா ஆழ்ந்த கருத்தோடு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வகையில் இருக்கிறவர்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இருந்தாலும் கூட பெண்மணி பார்க்கும் பொழுது வர்ணித்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு ஆவல் மனதில் ஏற்படுத்துகின்றது. எப்படி வர்ணித்தாலும் தகும். அப்படிப்பட்ட வகையிலே ஒரு வண்டி ஓடணும்னா இலக்கு 2 மாடு கண்டிப்பாக வேணும். ஒரு மாடு இருந்தால் வண்டி ஓடுமான்னு கேட்டால் ஓடாது. ஒத்த மாட்டு வண்டி இருக்கு, அது ஒத்த மாட்டு வண்டி இருக்கு. நமக்கு வந்து ஆனால் சும்மா அதிகமாக இருக்குல்ல, அது ஒத்த மாட்டு வண்டி இருக்கு. ஆனால் நான் சொல்றது 2 மாட்டு வண்டியில் ஒரு மாடை கட்டினா பூட்டினா ஓடுமா? ஓடாது. ஒரு மாடு இங்கே வந்துருச்சுன்னா இன்னொரு மாடு கட்டாயம் வரணும். மாற்றி பூட்டினா கூட போகாது. வளத்துல இடத்துல மாற்றி போட முடியாது. எந்த காலம் எங்கே போட்டுருமோ அதில் தான் பூட்டணும். அப்படிங்கிறதுனால ஒரு மாடு வெளியில் வந்துருச்சுன்னா இன்னொரு மாடு கண்டிப்பாக வரணும். அப்படிங்கிறதுனால ஓடுகிற வண்டிகளே